அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களின் 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரியவரான சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம்னு சொல்கிறது கலசரஸ்தானம், அத்துடன் கண்டகஸ்தானமும் கூடவே இருக்கிறதால இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில் விஷயத்தில் இந்த ராசினருக்கு சாதகமான மாற்றங்கள் நிகழும். திருமண வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். தம்பதியினருக்கு மத்தியில் நெருக்கம் அதிகரிக்கும். திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு மனசுக்கு பிடிச்ச போல வரணமையும். வர்த்தகம் வாணிபத்தில் நீண்ட நாள் உழைப்புக்கு இந்த சனி பயிற்சியின் பின்னாடி எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் பணிபுரியுறவங்க உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செஞ்சால் உள்ளதையும் விளக்கும் சூழல் உருவாகுங்க. அதனால் பேச்சில் நிதானம் தேவை. குறிப்பாக பணிபுரியும் இடத்துல சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சோம்பலை விட்டுட்டா கல்வியில் முன்னேற்றம் காணலாம். பயணத்தில் கொண்டு செல்லும் பணம் மற்றும் முக்கிய பத்திரங்கள்லாம் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். தலைவலி, தூக்கமின்மை, கழுத்து, அடிவயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது. மேல்மலையுடோர் அங்காளம்மனை வழிபடுறது உங்களுக்கு நன்மைகளை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆத்மகாரகனான சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் 1ஆம் பாதமான சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனே ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் இருக்கிறார். உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியனுக்கு சனி பகைவர் இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடங்களுக்குரிய பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். உத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சனி அஷ்டமஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டக சனியிலும் சஞ்சரிக்க இருக்கார். இதனால் 1ஆம் பாதத்தினருக்கு அஷ்டம சனியாக குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் நெருக்கடிகளையும் உடல்நிலையில் செல்வாக்கிலும் பின்னடைவையும் ஏற்படுத்துவார். மனசில் குழப்பத்தையும் வேதனையும் உண்டாக்குவார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து தவறான நட்புகளால் சங்கடத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை அதிகரிப்பார். நட்பு வட்டத்தில் விரிசலை ஏற்படுத்துவார். உடல்நிலையில் பாதிப்பை உருவாக்குவார். மனசில் குழப்பத்தை அதிகரித்து இருந்தாலும் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, தசாபுத்திக்கேற்ப இந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். யோகக்காரகன் ராகுவும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் செவ்வாய் சூரியன் சஞ்சாரங்களும் கடக கன்னியில் குரு சஞ்சரிக்கும் காலங்களில் சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறதாலும் அஷ்டம சனி, கண்டக சனி என்ற பயம் உங்களை விட்டு விலகும். எடுத்த வேலைகள்லாம் தடையில்லாமல் நடந்துடும். தொழில் லாபம் தரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீண் செலவுகள்லாம் கட்டுப்படும். உடல்நிலை சீராகும். புதிய சொத்துக்கள் சேரும். உயர்கல்வி, திருமணம், வேலை என்ற கனவுகள்லாம் நனவாகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு வெளிச்சமாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு தொழிலில் நெருக்கடி, கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் என்று ஏற்பட்டாலும் கூட அனைத்தும் சமாளித்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. அரசு ஒப்பந்தம், ஷேர் மார்க்கெட், எக்ஸ்போர்ட், டிராவல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், விவசாயம், வாகன விற்பனை, சின்னத்திரை, சினிமா, யூடியூப் தொழில்களில் வளர்ச்சி அடையும். ஒப்பந்ததாரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்வடைந்தவரும் உங்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், சங்கடங்கள் எல்லாமே விலகும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் விலகும். உடல்நிலை சீராகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உறவினர்கள் உங்ககிட்டயே உதவி கேட்டு வருவாங்க. பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த காலத்தில் புதிய நட்புகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தாருக்கு தெரியாமல் வெளியூர் பயணம் போகிறது, பிறரை நம்பி செயல்படுறது, முதலீடுகள் செய்கிறது உங்களை சங்கடத்துக்கு ஆளாக்கும். அதனால் உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. ஆசிரியர்கள் ஆலோசனைகள் இருக்கிறதால பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் மாணவர்களுக்கு கிடைக்கும். மருத்துவம், பொறியியல், சட்டம் படிக்கும் கனவு நனவாகும். ஒரு சிலர் வெளிமாநிலங்கள், வெளிநாட்டுக்கு உயர்கல்விக்காக போவாங்க.
மேலும் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொற்று நோய், பரம்பரை நோய், விபத்து என்ற மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தவங்க நிலை இப்போ மாறப்போகுது. நோயின் தன்மை கண்டறிந்து சிகிச்சை பெற்று குணமடைவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள்லாம் விலக போகுது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. கடன் வாங்கியாவது வீடு, மனை என்று வாங்குவீங்க. சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவாங்க. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறதோட விட்டு கொடுக்கறது நல்லது. நீங்கள் விட்டு கொடுத்து செயல்பட தொடங்குவீங்க. பிள்ளைகளின் மேற்கல்வி, திருமணம் என்பதில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயருங்க. பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மணக்காரகன் சந்திரன், வித்யாகாரகன் புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரித்து அபரிவிதமான பலன்களை வழங்கி உற்சாகமாக நடைபெற வைத்த சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர் வழங்கி வந்த நற்பலன்கள் இந்த காலத்தில் தொடருமா அல்லது சங்கடங்களுக்கு ஆட்பட நேருமான்னு கேள்வி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ராசிக்கு சமசப்தமாக சனி சஞ்சரிக்கும் காலத்தில் அவருடைய நேரடி பார்வைக்கு நீங்கள் ஆளாகும் காலம் இதுங்கிறதால உங்கள் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும். அலைச்சல் அதிகரிக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் போய் வசிக்க வேண்டிய நிலை உருவாகும். கூட்டு தொழிலில் நெருக்கடி அதிகரிக்கும். பங்குதாரர்களுடன் பகைமை உண்டாகும். எதிர்பாலினரால் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கமற்ற நிலை உண்டாகும். நட்பாக இருந்தவர்களுடன் இடைவெளி உண்டாகுங்கிறது பொது விதி. இருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இது சிறிது மாற்றுபடும். மேலும் சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலம் முழுவதும் ராகு கேது சஞ்சாரம் நிலைகளும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் கண்டக சனியால் ஏற்படும் சங்கடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். எண்ணிய காரியங்கள் நடந்தேறும். செய்யும் தொழில் லாபமாகும். பார்க்கும் வேலை முன்னேற்றமாகும். குடும்பத்தில் மங்கள ஒளி கேட்கும். உடலில் தோன்றிய நோய் எல்லாம் போகும். சொத்து செல்வாக்கு உண்டாகும். மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுறதில் வல்லவரான உங்களுக்கு இந்த காலம் யோகமாகவே இருக்கும். தொழில்காரகன் சனி பகவான் ராசியை பார்க்கறதால தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனம், மினரல் வாட்டர், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், ஜவுளி, விவசாயம், பதிப்பகம், செய்தித்தாள், கேலண்டர், நோட்டு புத்தகம் தயாரிப்பு, தனியார் பள்ளிகள், யூடியூப், சின்னத்திரை, சினிமா தொழில்கள் லாபமடையும். வழக்கறிஞர், பத்திரம் எழுதுவோர், ஆசிரியர் முன்னேற்றம் அடைவாங்க. மேலும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் திறமைக்குரிய மரியாதையும் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வழக்கு விசாரணைகள்லாம் முடிவுக்கு வரும். கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரவங்களுக்கு வேலையில் ஏற்பட்ட பயம் போகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களிடம் இருந்த நெருக்கடிகள் விலகும். நோய் நொடி என்ற நிலை மாறும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பகைவர்களும் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும். கணவரின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளும் உங்கள் சொல்படி நடப்பாங்க. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால நட்பு என்ற பெயரால் உங்களை நெருங்குறவங்களால் அவப்பெயர் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் புதியவர்களிடம் ஓரடி விலகி நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய கௌரவத்துக்கு நன்மை அளிக்கும். அது கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கிறதுல பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்வுகளிலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க வைக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். சப்தம சனியால் சங்கடங்கள்லாம் ஏற்பட்டாலும் கூட 6ஆம் இட ராகுவால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய நிலை உண்டாகும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். பொருளாதார நிலை உயரும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். பரிகாரமாக நீங்கள் கோமதி அம்மனை வழிபட்டு வர நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரிய வீரியகாரகனான செவ்வாய் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களான கன்னியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் இருக்கிறார். உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய்க்கு சனி பகைவர். இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடங்களுக்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். சித்திரை 1, 2 பாதக்காரர்களுக்கு சனி சப்தமஸ்தானத்தில் கண்டக சனியாகவும் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சத்ரு ஜெய சனியாகவும் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் 1ஆம் 2ஆம் பாதத்தினருக்கு குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் நெருக்கடிகளையும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமற்ற நிலையையும் கூடா நட்புகளால் கேடுகளையும் உண்டாக்குவார். உடல்நிலையில் பாதிப்பையும் மனசில் குழப்பத்தையும் அதிகரிப்பார். 3ஆம் 4ஆம் பாதத்தினருக்கு எடுத்த காரியம் யாவிலுமே வெற்றியினை வழங்குவார். இருந்தாலும் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள்
தசாபுத்திகளுக்கேற்ப இந்த பலன்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் போராட்டம், நெருக்கடி என்றிருந்த நிலைகள் மாற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். சொந்த வீடு, வாகனம் என்று சேரும். தொழில் லாபம் தரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீண் செலவுகள்லாம் கட்டுப்படும். உடல்நிலை சீராகும். உயர்கல்வி, திருமணம், வேலை என்ற கனவுகள் நனவாகும். பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு என்று அனைத்தும் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். போட்டியாளரால் ஏற்பட்ட இடையூறுகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், கெமிக்கல்ஸ், மெடிக்கல்ஸ், உணவகம், விவசாயம், ரசாயன பொருட்கள், குடிநீர், பப்ளிகேஷன், ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனம், எக்ஸ்போர்ட், ஜவுளி, காலண்டர், நோட்டு புத்தகம் தயாரிப்பு, பள்ளிகள், யூடியூப், சின்னத்திரை, சினிமா தொழில்கள் முன்னேற்றமடையும். காவல்துறை, பாதுகாப்பு படை, மருத்துவத்துறையில் லாபம் அடைவீங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் கிடைக்கும். தினப்பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரவங்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். நிர்வாகத்தின் ஆதரவும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவுகள் நனவாகும். பொன்பொருள் சேரும். வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கணவர், பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வைகள் சாதகமாக இருக்கிறதால படிப்பில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மருந்து, மாத்திரை, மருத்துவமனை என்ற நிலை மாறும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் சிகிச்சையால் குணமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியத்துடன் நடைபெறக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு, மனை, வாகனம், ஆடை, ஆபரணம் என்று சேரும். சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட நன்மைகள் உண்டாகும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் பரிகாரமாக மகாலட்சுமி, அம்பிகை வழிபாடு செய்கிறது பொருளாதார மேன்மைக்கு வழிவகுக்கும். சனிக்கிழமைகளில் எள் சாதம் தயாரித்து காகத்திற்கு வைக்கிறதும், கோயிலில் புளி சாதம் விநியோகம் செய்கிறது ஆகியவை உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கிறதும் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதும் கண்டகசனியின் தாக்கத்தை குறைக்கும். சனிக்கிழமைகளில் அம்பிகை சன்னதியில் நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது நலம் தரும். பசுக்களுக்கு பழங்களை, வெண்பூசணியை உணவாக வழங்குறதும் புண்ணியம் சேர்க்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.